வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன் லாக்ஸ். நம்ம இன்னைக்கு சூப்பராக நான்வெஜ் ஸ்டைலில் சோயா வச்சு எப்படி கிரேவி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சோயா சங்க்ஸ் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சோயா சங்க்ஸ் உள்ள சேர்த்தியாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி பெரிய சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக சின்ன சோயா சங்க்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஆறின பின்னாடி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அதுக்கு கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானிலை அடுப்பில் வச்சிடலாம். அது சூடாகட்டுங்க. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நல்ல ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி நாமி பிடிக்கிற அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ அது கூட சேர்த்துடலாங்க. இப்போ இது கூடயே 2 பெரிய பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. அரை தக்காளி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளி போட்டால் புளிப்பாக இருக்கும். அதனால் ஆஃப் தக்காளி போட்டால் போதுங்க. இப்போ அரை தக்காளி சேர்த்து தக்காளி வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ இது கூடயே சேர்த்து அரைக்கிறதுக்கு நம்ம நறுமுகை ஆர்கானிக்குடைய சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே மிளகாட்டி வைக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கிற மாதிரி சூப்பராக ஒரு மசால் ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம மல்லி சோம்பு வட்டை சீரகம் மிளகு எல்லாமே சேர்த்து நம்ம கைப்பட வறுத்து அரைச்சிருக்கோங்க. உங்களுக்கு இந்த மசால் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் கீழே நம்பர் தரேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி பின்னாடி நம்ம இந்த மசால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகாட்டி வைக்கிற குழம்புக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. இது கூடயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கறி மசால் தூள் சேர்த்து நல்லா நெகுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அதே வானிலையிலே ஏற்கனவே நம்ம எண்ணெய் சேர்த்தே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்தியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடயே மொட்டாக தொளிச்சு ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ புளிஞ்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸ் உள்ளே சேர்த்துடலாங்க. உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம சோயா சங்க்ஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ அதனால் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரட்டி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாங்க. இப்படி வதக்கும் போது இந்த சோயாவில் இருக்கிற அந்த தண்ணி நம்ம என்னதான் பிழிஞ்சு எடுத்திருந்தாலும் நமக்கு நம்ம பிரியனாலையும் தண்ணி இருக்கும். இப்படி ட்ரையாக இது பண்ணும்போது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருங்க. நல்லா அந்த கிரேவியோட எசன்ஸ் நல்லா சோயாவில் இறங்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் உள்ளே சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம மசாலி எல்லாம் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அரைச்சிருங்காடி அந்த மசாலே போதும். மேற்கொண்டு மிளகாத்தூளில் தேவையில்லை. உங்கள்கிட்ட இந்த மசால் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சீரகம், மிளகு ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்போல் மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக மனம் சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் கிரேவி கெட்டி ஆகட்டும். இது நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சாப்பாடு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் சோயாவில் தான் செஞ்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ கிரேவியும் நல்லா கெட்டியாகி வந்துருச்சுங்க. இப்போ என்கிட்ட கஸ்தூரி மேத்தி தான் இருக்குது. நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்துன்னா மல்லித்தலை சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு சூப்பராக ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நமக்கு சூப்பராக நான்வெஜ் ஸ்டைலில் சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, நல்ல மூடு வாழுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.